ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்களோட பேபிக்கு வந்துட்டு 5வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அரை ஆண்டா நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 4 மாசமும் பாதி கிட்டத்தட்ட வந்துட்டு இவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் குழந்தை பிறகு 10 மாசம் ஆகும்னு, இவங்க சொன்னாங்க 9 மாசம் தான் ஆகும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம், அந்த 4 மாசமும் அந்த பாதி நாளையும் கணக்கு வச்சு பாதி வருஷம் கடந்துட்டான், இன்னும் பாதி வருஷம் தான் இருக்கு. ஸோ எங்களோட பேபி வந்துட்டு அது ஒரு ஜாலியா இருக்குங்க. என்ன பண்ணோம்னா இன்னைக்கு வந்துட்டு நார்மலா செக்அப் போகணும். ஸோ எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா அந்த பாலாஸ்பத்திரிக்கு, அதாவது பக்கத்துல உள்ள சுகாதார மையம், ஸோ அங்கதான் போவோம். இங்க வந்துட்டு பக்கத்துல பாலாஸ்பத்திரி அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா இன்னைக்கு வந்துட்டு அங்க போலங்க, நேரம் ஐக்ரவுண்ட் போயிட்டோம். ஆமாங்க, ஏன்னா இந்த 5ஆம் மாசம் வந்து அனாமலி ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, இசிஜி எக்கோ எல்லாமே எடுக்க சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம இப்போ நான் இங்க பாலாஸ்பத்திரியில பாக்குறதா இருந்தா வெளியே எடுக்கணும். வெளியே இந்த மாசம் கொஞ்சம் பட்ஜெட் டைட்டா இருக்கிறதுனால ரைட் ஐக்ரவுண்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு வந்துட்டு நேரா அவங்கள வெளியே பிரைவேட்ல காமிச்சு இங்க பக்கத்துல காமிச்சிருக்கான். ஸோ இந்த மாதம் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்றேன், நேராக ஜிஹெச்சுக்கே கூட்டு போயிட்டாங்க. காலையில 6:30 கிளம்புனா 7 மணிக்கெல்லாம் அங்க போய் உள்ள போனோடனே நம்ம அது என்ட்ரி பண்றவங்களும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் உண்மையிலேயே சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ வீடியோ பாக்குற நிறைய பேர் என்னை வந்து பாத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 7:05 நாங்க உள்ள போயிட்டோம். உள்ள போனோடனே நான் நோட்டு என்ட்ரி பண்ணிக்க ஒரு 7:20 ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் அங்கக்குள்ளே ஆயிட்டு. அதுவும் இத்தனைக்கு நான் 10வது ஆள், வரிசையிலே நிற்கலே 10வது ஆள். 10 பேருக்குமே அந்த 20 நிமிஷம் ஆயிட்டு. நோட்டு பதிஞ்சிட்டு உள்ளே போகிறேன். ஒரே ஒரு டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க, ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் தான் இருந்தாங்க. உள்ளே போகிறேன். உள்ளே நான் ஒரு 15வது ஆளாவது இருந்தேன். அப்புறம் வெளியே வந்து இவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் நான் கிளம்பி போங்கம்மா, நான் பார்த்துட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், நான் முடிச்சுட்டு கால் பண்ணி உங்களை கூப்பிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி வச்சிட்டேன். நான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்காப்பா பார்த்து எனக்கு ஆல்ரெடி இவங்களை வீட்டில் விட்டுட்டு எனக்கு ஒர்க் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா எப்பயும் போல நமக்கு வீடியோக்கு ஒரு பக்கம் நம்ம பார்க்கணும். அப்புறம் இப்போ வந்துட்டு மேக்கப் கிளாஸ் போய்கிட்டு இருக்கோமா, ஸோ அதுக்கு ஒரு பக்கம் அலைய வேண்டியது இருக்கு. அது போக பர்சனல் ஒர்க் இருக்கும், அதுக்கு ஒரு பக்கம் அலையணும். எனக்குன்னு வேலை, ஃபேமிலிக்கு வேலை பார்க்கணும்ல, டிரைவிங் ஒர்க்கோ இல்லை நார்மலாக ஏதாவது லோட்மேன் ஒர்க்கோ அந்த வேலையை நான் பார்க்கணும், அதுக்கு அலையணும். இப்போ ஜில்லுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அலையணும். இந்த மாதிரி சுற்றி அலைஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கேன். என்ன பண்ண, இவங்களை விட்டு வந்தேன்னா வீட்டுக்கு வந்துட்டு பேங்க்ல அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அந்த வேலையை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு என்னோட பர்சனல் ஒர்க்காக நான் வந்துட்டு வெளியே போயிருந்தேன். அதை முடிச்சுட்டு நேராக ஜில்லுவை கூப்பிட்றதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நான் போன இடத்துல ஒரு அக்காவை மீட் பண்ணோம். அந்த அக்கா மீட் பண்ணிட்டு நான் வந்து அந்த அக்கா பேர் வந்துட்டு ஏதோ கனி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க வந்துட்டு வெயிட் கூடிட்டாங்களாம். இன்னும் தெரியலமா, நான் வந்துட்டு 3 கிலோ கூட்டிட்டோம் என்னமோ சொல்லிக்கிருந்தாங்க என்கிட்ட. எனக்கு இப்போதான் ஒரு வாரமும் எவ்வளவுக்கு முன்னாடிதான் 1ஆம் தேதி இந்த மாசம் 1/7 அன்னைக்கு தடுப்பூசி போடுறப்போ பார்த்தேன் 39,700 இருந்துச்சு. 40 அவ்வளவுதான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 700 கிராம் தான் ஒரு மாசத்துல நான் கூடியிருக்கேன். அதுக்கு முன்னாடி 39, அதுக்கு முந்தின மாசம். இப்போ இன்னைக்குமே பார்க்கல, ஐக்ரவுண்ட்ல பார்க்கல வெயிட் 42. ஆமா கரெக்டா 42 இருக்கு. எனக்கு ஆச்சரியமாயிட்டு, என்னடா 42 கிலோ வந்துட்டோமா அப்படின்னு. வெயிட் கூட்டிட்டோமா எப்படின்னே தெரியலமா அப்படிங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சொல்லுதா திடீர்னு இப்படி வெயிட் கூட கூடாதுமா என்னன்னு போல பாக்கணும். நான் அதான் சொன்னேன், ஏமா நீ ஃபர்ஸ்ட் எப்பயும் ரெகுலரா ஒரு மிஷின்ல செக் பண்ணுவேல, அந்த இடத்துல போல போய் வெயிட் செக் பண்ணி இங்க வந்துட்டு வேற மாதிரி இருந்துக்கலாம். மிஷினுக்கு ஒரு வேளை வெயிட் மாறினாலும் மாறுன்ட்டு அப்படின்னு நானு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த அரையாண்டை முன்னிட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்திருப்போம். ஸோ ஃபோட்டோ ஷூட்டு அரையாண்டு, அதாவது ஒவ்வொரு மாசமும் ஃபோட்டோ எடுப்போம். ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த் எடுத்துட்டோம். அதெல்லாம் வந்துட்டு வீடியோவை நான் மேக் பண்ணி போடல. இது அரை வருஷம் தாண்டிட்டோம் அப்படின்றதுக்காண்டி இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் ஒரு 3 ஃபோட்டோ தான், ஆனால் ஒவ்வொரு ஃபோட்டோ தான் எடுப்பேன். இன்னைக்கு வந்துட்டு 3 ஃபோட்டோவாக எடுத்து ஃபேமிலியோ தனியாக ஜில்லு ஒன்று, அப்புறம் நானும் ஜில்லு ஒன்று, ஜில்லு ஆலியா 3 பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ ஃபோட்டோ வந்துட்டு நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேங்களா. இந்த சாரி வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு ஆமாங்க நல்லா இருக்கா உண்மையிலே. நான் இனிமே எனக்கு வந்து நிறைய பிரச்சனைல இருந்து எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் நான் மண்டவரி இருக்காது. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அதுல ஒரு விஷயத்த மட்டும் நான் இப்ப சொல்றேன், மற்ற விஷயத்துல அடுத்தடுத்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அந்த சாரி நான் எங்க போன நான் தான் எடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்ப இவங்க அந்த அது என்ன பியூட்டிஷியன் படிக்க போறதுனால அந்த சாரி டிராப்பிங் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சாரி கொண்டு போனாங்க. இந்த சாரியை தான் சாரி ஃபர்ஸ்ட் இது கிடையாது, ரோஸ் கலர்னு ட்ரையல் பாக்ககாண்டி அந்த சாரி. இது செகண்ட், ஃபர்ஸ்ட் இது நானா பண்ணது, இவங்களா பண்ணது. எடுத்தோடனே கேட்டிக்கலாம், ஒண்ணுமே டெய்லி சாரி அது அப்படித்தான் இருக்கும். இனிமேல
ஓகேங்க. ஆனா சாரி ட்ராப்பிங் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லுங்க. ஸோ நானா உண்மையிலே பார்த்து ஆசையா பண்ணது எல்லாமே வந்துட்டு கரெக்டா என் அளவுக்கு ஏத்தாக்குலே அளவெடுத்து பண்ணுனா அப்படித்தாங்க இருக்கும். என்னைய வச்சு அளவு எடுக்கல, இவங்கள என்னைய வச்சு அளவு வந்து எடுக்கல. மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க, இப்படி இவ்வளவுதான் இருப்பா அப்படின்ட்டு. எப்படி சொல்ல, எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்களா அந்த அக்கா வந்து சொன்னாங்க, அவங்கள விட கொஞ்சம் ஒல்லியா இருப்பாங்க இவங்க வந்துட்டு, இவங்களையும் கம்பேர் பண்ணா. ஸோ அவங்கள அளவா மாடலா வச்சு அதுல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அளவெடுத்து இவங்களுக்கு வந்துட்டு சாரி ஷாப்பிங் பண்ணியாச்சு. உண்மையிலே சூப்பரா எடுத்து நல்லாதான் பண்ணிருக்கேன். நல்லா அயன் பண்ணி இதுல என்ன தெரியுமா பண்ணிட்டா இவங்க ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு மொபைல் சர்வீஸ் கிளாஸ் போனோம்ல, அங்க வந்துட்டு பேசிக்கா அவ்வளவுதான் நார்மலா வந்துட்டு கிளாஸ் எடுத்தாங்க. கவர்மெண்ட்ல இருந்து சொல்லி கொடுக்குற கிளாஸ் இது பேசிக்கா உள்ளது. இது பாத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் கட்டி தான் நம்ம வந்துட்டு இது படிக்கும். நான் வந்துட்டு அந்த அளவுக்கு நான் ஒருத்தில்லன்னு நினைச்சேன். என்ன சொல்லுதா, அம்மா நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா, நான் இப்படி பாக்கேன் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க வந்துட்டு. ஏன்னா இவங்க மைண்ட் ஃபுல்லாமே அதன் வண்டவா இதன் வண்டவா, அப்படி பண்ணவா இப்படி பண்ணவா, நீ வீடியோ அந்த மாதிரி இதுலதான் இவங்க மைண்ட் ஃபுல்லா நான் மேக்கப் பண்ணு. இன்னும் மேக்கப் உங்களுக்கு பண்ணல, நான் ட்ரையல் மேக்கப் பண்ணிட்டு எனக்கு வெள்ளிக்கிழமை இருக்கு, நான் வீடியோ போடுவேன், அது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க. பரவாயில்ல, பிள்ளைக்கு அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு மூளை இருக்கு. கட்டின புருஷன் 3 வருஷம் வாழ்ந்தாச்சு. அந்த அக்காவே என்ன சொன்னாங்க, ப்ரோ சூப்பரா ஐப்ரோ எடுத்து விடுறாங்க, நம்ப முடியல சிஸ்டர் அப்படின்னு. எனக்கு நான் அப்பவும் நம்பிக்கையே இல்லை. அக்கா நீங்க வேற போய் சொல்லாதீங்க, வேலைக்கு போயிட்டு வந்து அதாவது சூப்பரா பண்றாங்க அப்படின்னு. கிளாஸ் போயிட்டு வரத இவங்ககிட்ட சொன்னா இவங்களா பண்ணாங்க. அது ஒரு நான் சொன்னோம்ல, இப்போ குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததே என்கிட்ட கேட்கலன்னு சொன்னால, நான் கிளாஸ் போயிட்டு வந்ததே இவங்க என்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன பண்ணீங்க, என்ன அது இப்படிலாம் பண்ணீங்களா அப்படிலாம் பண்ணீங்களா, ஒரு ரியாக்ஷனுமே அங்க இருக்காது. கத்துக்கிட மாட்டாங்க. ஏதோ சரி யாருக்கு படிச்சுட்டு வர அப்படின்னு நினைச்சேன். இந்த மொபைல் கிளாஸ் மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதான் நான் சொன்னேன். ஸோ ஒரு விஷயத்துல கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த விஷயத்தை கண்டிப்பா கத்துக்கிடுவோம்ல எல்லாருமே வந்துட்டு. ஸோ அப்படிதான் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ கத்துக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு கத்துக்க. ஆனா இப்ப எனக்கு இருக்கிற பயம் என்னன்னா, எனக்கு வர பயம் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்துட்டு. ஏன்னா லேடிஸ் எல்லாருமே ஜென்ஸை கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பயம். இப்போ என்ன எனக்கு என்ன பயம்னா, இப்போ மாடலா அங்க இருக்கிறவங்களே வந்துட்டு ஜென்ஸ் வந்துட்டு மேக்கப் பண்ணா ஐயோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, ஒரு பிரைடா ஒரு இப்போ நீங்களே இருக்கீங்க, இப்போ நிறைய பேர் வீடியோ பார்க்க உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு பொண்ணுக்கு பண்றதுக்கு இப்போ என்ன கூப்பிடணும்னா ஜென்ஸ் எப்படி பண்ணுவாங்க என்ன ஏது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்கன்னு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்க தான் இப்போ எனக்கு ஆறுதலா சொன்னாங்க, ஏமா நான் தானே உன் கூட வரேன். ஸோ நான் என்னன்னா இப்போ சாரி வந்துட்டு வேர் பண்றதுக்கு வந்துட்டு இவங்க பண்ணிடுவாங்க. சாரி ட்ராப் பண்ணி எல்லாமே கொண்டு வர வேண்டியது என்னோட வேலை, மேக்கப் பண்றது எல்லாமே என்னோட வேலை. ஸோ சாரி வேர் பண்றது மத்த மாதிரி எல்லா வேலையும் கைடன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அப்பதான் கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு, ரைட் இவ கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா இப்போதைக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் கூட வருவோமா, அதுல இருந்து ஒரு 3 மாசம் ஒரு வருஷம் கணக்குக்கு நான் அது மட்டும் நீங்க இது பண்ணிக்கோங்க. எப்படி 6 மாசம் ஒரு வருஷம் அதுதான் என்ன பண்ண போறேன் தெரியல. எனக்கு பயம் வந்துச்சு உண்மையிலேயும். ஏன்னா மாடல்ஸ் கால் பண்ணி கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் சொல்றது என்னன்னா ஓகே, பட் ஆனா ஜென்ஸ்ங்கிறது ஜென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வேணாம் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சு சொல்லிட்டாங்க. ஏதாவது என்ன கிளாஸ் எடுப்பாங்களா அந்த அக்காட்ட, என்ன பண்ணன்னு தெரியல, என்ன எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒருத்தங்க ஆனால் யாரோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ப்ரோ நீங்க வேற எங்கேயும் மாடல்லாம் தேடாதீங்க ப்ரோ, சிஸ்டர் நீங்க மாடலா கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்களும் சொல்லிட்டாங்க நீ மாடலாம் வேற யாரும் நானே வரேன். யோசித்தேன் ஒரு விஷயம் சொல்லி கூட நான் கத்துக்கிறேன் அப்படின்ட்டேன். அதாவது நான் எதுக்காண்டி இவங்களை வேண்டாம் அப்படின்னு யோசித்ததுன்னா, இவங்க வந்துட்டு இவங்களை இது பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் நோக்கம் கிடையாது. ஸோ பட் ஆனால் நான் யோசிச்சது அந்த போசஸ், இவங்க வந்துட்டு அந்த போஸ் கொடுக்குறதோ அது வந்துட்டு நமக்கு தெரியாது. நம்ம ரீல்ஸ் பண்றோம், ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி நம்ம போடுறோம் அப்படிங்கறத மைண்ட் செட் இருக்குமே தவிர்த்து அவங்க ப்ரொஃபஷனலா பண்ணுவாங்கல்ல, அதுக்காண்டி நான் யோசிச்சேன். ஸோ அவங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் கொடுக்கும்போது போட்டோல எல்லாமே அழகா ஒரு தெளிவா ஒழுகுமா, அதுக்காண்டி யோசித்தேன் நான். ஓகே நீதான் வாழ்ந்தாலும் செத்தாலும் நீதான் ஏன் சோட்டுக்காரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. செத்தாலும் வாழ்ந்தாலும் நீதான் என் சொட்டுக்காரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன ஆனாலும் இவதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே இவங்களதான் வந்துட்டு அடுத்து போட்டோ ஷூட்டுக்கு வந்துட்டு நான் கொடுவேன். எனக்கு கீழே மடிப்பு எடுக்க சொன்னா கூட நான் எடுத்து பிடிக்க மட்டும் தான் செய்வாங்க. இப்படி இவங்க மடிப்பு வந்துட்டு இது பண்ணிடுவாங்க, அந்த அளவுலாம் எடுத்து இவங்க இந்த மடிப்பு எடுப்போம்ல இதெல்லாம் வந்துட்டு இவங்களே எடுத்துருவாங்க. சோ நான் கீழே அதை நேரா மட்டும் இழுத்து விட்டு அதை பிடிச்சிக்கிடுவேன், ஒரு சுத்துறோம்னா அந்த மடிப்பு விழுந்துரும். பட் ஆனா அழகா அது அயன் பாக்ஸ் வச்சு அழகா தேய்ச்சி அழகா மடிப்பு ஒண்ணுமே பண்ணல. டக்குன்னு ஒரு 5-10 நிமிஷம் கூட ஆகல, டக்குன்னு கட்டியாச்சு சாரிய. கொஞ்ச நாளா சாரியே வேர் பண்ணல, எங்கேயும் வெளியே போகல, சாரியே பண்ணல. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமே சாரியை விட்டுட்டேன், சாரியே கெட்டதை விட்டுட்டாங்க. இன்னைக்குதான் சாரி 5 மாசம் கழிச்சு டயர்டா இருக்கு சாரி எல்லாம் கட்டினா எரிச்சலா வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. இன்னைக்கு நான் இது பண்ணது டிராப்பிங் பண்ணது சாரி எடுத்து பார்த்துட்டு இம்மா நான் கெட்டிக்கிட்டேன் இன்னைக்கு வீடியோல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சாரி டிராப்பிங் இவங்களே பண்ணி அந்த இதை வந்துட்டு அப்படியே கெட்டியாச்சு. ஸோ நல்லாதான் இருக்கு. புள்ளியா இருக்கிறனால சேலை கட்ட மாட்டேன்னு
இப்போ சரி இப்போ ஒல்லியா தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் வந்துட்டு இன்னும் ஒரு 5 மாசமா 4 மாசம் இன்னும் ஒரு 4 மாசம் இருக்கு, பாப்போம். டிசம்பர் அது மாசம் கடவுளுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாம் டேட்டு. இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல துடிப்பு இல்லன்ட்டாங்க, அப்படி இப்படின்னு அப்படி பயம் இருக்கு, கொடுத்து நிறைய பயம் காட்டினாங்க. இப்பவும் பயம் காட்டியிருக்காங்க எனக்கு இன்னைக்குமே. இவங்களுக்கு வந்துட்டு அந்த அட்டை இருக்கும்ல, அதுல வந்துட்டு என்ன ஹெவி சீரியஸா என்னமோ வெரி சீரியஸ் என்னமோ எழுதி கொடுத்துருக்காங்க. சீரியஸ் தான் அப்படின்ற மாதிரி. ஹை ரிஸ்க்னு போட்டிருக்காங்க. ஹை ரிஸ்க் அப்படிங்கறனால பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு டாக்டருமே என்னை பயம் காட்டிட்டாங்க. இது நோட் இல்ல, எதுலயோ ஒண்ணு எழுதி இருந்தாங்களே, அது அட்டை இந்த எடுத்தாரு இங்க இருக்கு. இந்த ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க பாருங்க, ஹை ரிஸ்க். ஏன்னா அண்டர் வெயிட், லோ பிபி, பிபி கம்மியா பிபி லோ, இருக்கு. அதுக்கப்புறம் தெரியல தலையெழுத்து. சிசீரியனால எப்படி சொல்ல ஏதோ சொன்னாங்க என்கிட்ட, அதனால கொஞ்சம் ப்ரேயர் risky பண்ணிக்கோங்க, அப்படின்றாங்க. வேண்டிக்கோங்க. அது அப்பதான் தெரியும், 9ஆம் மாசத்து எனக்கே அப்பப்போ நான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சுன்னா இவங்க மண்டையை பிடிச்சி காய்ச்சி எடுத்துருவேன் நான். சொல்றாங்கம்மா சொல்றாங்க, கடவுள் பாத்துக்கிடுவாரு. சரிங்க, ஓகே, லவ் யூ ஆல். எல்லாருமே சேஃபா இருங்க. அண்ட் வேற யாராவது பிரெக்னென்ட் ஆனீங்களோ அவங்களும் பத்திரமா இருங்க. நான் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தேன், கன்சீவா இருக்கிறவங்க அக்காமாருங்க நிறைய பேர் பார்த்தேன். உண்மையில எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க. ஓகேங்க ஓகேங்க. நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை பார்க்க நான் இது வேற நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அதுக்கு வந்துட்டு நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க சிம்பிளா. பை.